இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா ஒரு மாதிரி யோசனையிலே மாடிக்கு ஏற போனவங்க குடுகுடுன்னு ஓடி எங்கேயோ போகிறாங்க. இதை சாரு பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் எங்கடா ஓடி ஓடி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சீனு ரூமுக்கு தான் போகிறாங்க. சீனு வந்துட்டு மாயாவை பார்த்தாமே மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க. சீனு ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீனு ப்ளீஸ் சீனு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட பேச என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஏன் சீனு இப்படிலாம் மொண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன். தனா மேட்ச் விளையாட போகிறேன்னு போய் சொல்லிட்டு வேறு எங்கேயோ போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல சீனு வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. தனா அப்படிலாம் பண்ண மாட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ பாட்டுக்கு என்னத்தையாவது தெரிஞ்சுட்டு வந்து உளராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் உளரலை, அவளோட ஃப்ரெண்டு செல்வியை கோவிலில் பார்த்தேன், அவள் சொல்லி தான் எனக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு வேணா மேட்ச் இல்லாமல் இருந்திருக்கலாம், தனத்துக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல கிறுக்கு மாதிரி பேசாத, அவளும் இந்த மாதிரி வந்துட்டு மேட்ச்னு உசுரா இருக்கிறவ தான், அவள் ஒன்றும் பொய் சொல்ல மாட்டா, அவளுக்கே மேட்ச் இல்லைன்ற போது தனத்துக்கு மட்டும் எந்த ஊரில் எங்கே வச்சிருப்பாங்க? எனக்கு என்னமோ 2 பேரும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் எங்கேயோ தங்கி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நீ சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன், தனம் இப்படி பண்ண மாட்டா, ஏன்னா அவளை பற்றி தெரிஞ்சுமா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல தனம் வந்துட்டு இப்படி பண்ண மாட்டா, அவளை நம்பி யாராவது இப்படி பண்ண வச்சிருவாங்க, அவள் யாரையுமே வந்துட்டு ஈஸியாக நம்பிடுவா, சொன்னால் புரிஞ்சுக்கோவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு கூப்பிட்றாங்க. சரி நீ தனத்தை கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல மாயா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அந்த சைடு தனம் ரூமில் வந்துட்டு ரெடியாகி கிளம்பி இருக்காங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. அப்போ ஃபோன் வருது. யாரான்னு பார்த்தா மாயா. ஐயோ மாயா கால் பண்ணுறாலே, என்ன பண்ணுறது, எதுக்காக கால் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணாமல் மொபைலை பார்த்த மணிக்கே இருக்காங்க. பாரு மொபைல் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. சீனு சொல்கிறாங்க மறுபடியும் கால் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மறுபடியும் வந்துட்டு தனம் அட்டன் பண்ணாமல் பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தியா நான் தான் சொன்னேன்ல அவங்க கண்டிப்பாக எங்கேயோ இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கமாக தனத்துக்கு பயம் தாங்கலை. மாயா எது கால் பண்ணான்னு தெரியவே இல்லையே, ஒருவேளை என்னை நினச்சி எதுவும் பயத்தில் இருக்காளோ, நான் ஃபோன் அட்டன் பண்ணாதனால ரொம்ப பயந்துருப்பா, அவளுக்கு மறுபடியும் கால் பண்ணலாமா, சரி கால் பண்ணி என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு போகிற நேரத்தில் கதவை யாரோ தட்டுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு தன உள்ளே இருந்து கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்ல இதை வரேன் கோச் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ரெடியாக இருக்க, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எங்கே கோச் அப்படின்ற மாதிரி தானே கேட்குறாங்க. எங்கே வா, நம்ம எதுக்கு வீட்டில் போய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம், உன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தானே, அதுக்கு தான். சரி ஒரு நிமிஷம் இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போய் ட்ரெஸ்லாம் வந்துட்டு மாற்றிட்டு தனத்தை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே எங்கே கோச் அப்படின்னு சொல்ல இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொடக்கு போடுறாங்க. பார்த்தா சுற்றிலும் லைட்டு கேக்கு வந்துட்டு நடுவில் பயங்கரமாக வந்துட்டு தனத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு கோச்சு. அதை பார்த்ததுமே தனம் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. சுற்றி முற்றி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது கோச் அப்படின்னு சொல்ல சரி கேக் கட்டிங் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே கேக்கெல்லாம் கட் பண்ணி கோச்சுக்கு வந்துட்டு ஊட்டி விடுறாங்க. கோச் எடுத்து தனத்துக்கு ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே மாற்றி ஒருத்தங்க பார்த்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தனம் சொல்கிறாங்க இப்படி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணது இதுதான் கோச், எனக்கு ஃபஸ்ட் டைம், இந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே பண்ணதே கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் கோச் அப்படின்னு சொல்ல இனி இந்த பர்த்டே மட்டும் கிடையாது, இனி வர எல்லா பர்த்டேவும் உனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு தனமும் இவரும் கிளம்ப போகிற நேரத்தில் அவங்க வீட்டில் இருந்து கார்த்தியோட அப்பாவும் அத்தையும் ஃபோன் அடிக்காங்க. சரி ரூமுக்கு போ, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல நம்ம பிளான் பண்ணி தானே எல்லாமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அப்படின்றாங்க. அக்காவா நாம சொன்னபடி பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிரு, அவள் ரகுராம் ஜானகியோட வளர்ப்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு உடன்பட மாட்டா, நீ எதுக்கும் ரிசப்ஷனில் ஒருத்தன் நம்ம ஆள் இருந்தாம்ல அவங்ககிட்ட மயக்க மருந்து போட்ட கலந்த ஜூஸை வாங்கி கொடுத்துரு, அப்போ தான் நம்ம சொன்னதுக்கெல்லாம் அவள் சரின்னு சொல்லிட்டு கேட்பா, எல்லாத்தையும் இன்றைக்கி முடிச்சிடணும் புரியுதா அப்படின்னு சொல்ல அப்பா அது வந்து எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல வேகமாக ஃபோனை வாங்கி அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நம்ம பிளான் வந்துட்டு முடியணும் புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை மிரட்டுறாங்க. இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்ட போக அண்ணே நீ சும்மா இரு, அதெல்லாம் அவன் பன்னீர் வேலை காட்டி அப்படின்னு சொல்ல பன்னீர் வத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த திக்கம் வந்துட்டு சீனுவும் மாயாவும் வந்துட்டு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அவள் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்கிற, பொள்ளாச்சின்றது நம்மள மாதிரி ஒரு கிராமம் கிடையாது, எவ்வளோ பெரிய ஊர் தெரியுமா, அங்கே காலேஜ் ஹோட்டல் நீ எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு அவள் மொபைலில் லொக்கேஷன் ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன், அவள் எங்கே இருந்தாலும் எனக்கு அந்த ஊருக்குள்ளே போனது காமிச்சிடும் அப்படின்னு சொல்ல அடுத்தவங்க மொபைலில் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க தப்பு தான், ஆனால் தனம் வந்துட்டு ரொம்ப வெகுளியானவ, எல்லாரும் ஈஸியாக நம்பிடுவா, அவளை யாரோ ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், அவள் ஃபோன் வச்சிருக்கான்னு தெரிஞ்சேமே அவள் யாருக்கு தெரியாத மொபைல் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் இப்படி நம்பினவங்க தான் பின்னாடி இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் அவள் நம்பிக்கை துரோகம் பண்ணவே இல்லை, அவள் வந்துட்டு யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அதுக்காண்டி தான் இப்படி பண்ணேன், சரி லொக்கேஷன் எங்கே காமிக்குது அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு ஊருன்னு தான் காமிக்குது, ஒன்றுமே காமிக்கல சுற்றிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நீ ஏதோ சொல்கிற, நான் வந்துட்டு தனத்தை அப்படியெல்லாம் நம்ப மாட்டேன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், பொள்ளாச்சிக்குள்ளே போ
போவோம்ல அப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திக்கும் கார்த்தி அந்த மயக்க மருந்து ஜூஸ் இருக்குல்ல அதை வாங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே ரிசப்ஷனில் இருக்கிற தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். பாஸ் உங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸோட கொடுத்து விட கார்த்தி ரூமுக்குள்ள வந்து அந்த ஜூஸை கொடுக்க நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடறாங்க. போலீஸ் வர்றாங்க, மாயா சீனு வர்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.